ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது. உனது கோரிக்கை இன்னும் சில தினங்களில் நிறைவேறும். நீ விரும்பியது அனைத்தையும் நான் உனக்கு வழங்கப் போகிறேன். என் அன்பு கண்மணியே, நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடன் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உனக்கு நான் ஆசீர்வதித்தது நிச்சயமாக நான் ஆசீர்வதித்தது போல் உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய். அந்த நல்ல காலம் உனக்கு வந்துவிட்டது. உன்னுடைய இன்றைய சூழ்நிலைகளை பார்த்தால் உனக்காக உன் சாயப்பா ஏதும் செய்யவில்லை என்று மனம் வருந்துகிறாய். ஆனால் உண்மை அதுவல்ல. உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை அமைத்து தரும் முயற்சியில் இருக்கின்றேன். விரைவில் அதை நீ உணர்வாய். உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. நான் உன்னை விட்டு விலகாது காத்து வருகின்றேன். உன் பிரார்த்தனையில் உன் வேதனையை நான் அறிகின்றேன். கலங்காதிரு. கூடிய விரைவில் உன் வேதனைகளை போக்க உள்ளேன். நான் உனக்கு துணையாக இருப்பவன். முன்னேறும் வழியானது உன் அருகில் உள்ளது. அதை நீ என்னை நினைத்து கொண்டே நன்கு சிந்தித்துக்கொள். உனக்கான அற்புத முயற்சி உன் உள்ளத்தில் தோன்றும். அதுவே உனக்கு வெற்றியை தரும். உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்து பார். அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன். வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது. என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு. வாழ்க்கையில் உன் நிழலாகவே உருவெடுத்து உன்னை தொடர்ந்து வரும் பிரச்சனைகள், அவற்றால் உன் நிம்மதி இழந்து ஓட முடியாமல் தவிக்கின்ற இருள்களுள் உன்னை காணும்போது என் பிள்ளைக்கு இந்த கதியா என்று என் மனம் துடிக்கின்றது. வருகின்ற பிரச்சனை எந்த திசையில், எதனால், எதற்கு, எப்படி என ஒட்டுமொத்த கேள்விகள், ஏன் எனக்கு இப்படி என உன் மனதில் இருந்து உன்னை வாட்டுகிறது. கவலைப்படாதே. அத்தனைக்கும் விடிவு காலமாய் உன் நாட்கள் மாறப்போகின்றன. அப்பா, இப்படித்தான் சொல்கிறீர்கள். ஆனால் எனக்கான பிரச்சனை சகித்து கொண்டு நான் போகின்ற வழி தெரியாமல் நாள்தோறும் அல்லல் படுகின்றேன். இன்றும் என்றும் பொறுமையும் நம்பிக்கையுடன் காத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்று நீ கூறுகிறாய். இரவுகள் அகன்ற பகல் பொழுது விடிய மெல்ல மெல்லதான் வெளிச்சம் வரும். இருள்கள் கொண்ட உடனே வெளிச்சம் என்றால் இயற்கைக்கு மாற்றியமைக்கும் வண்ணம் அதை நான் சொல்கிறேன். மெல்ல மெல்ல போகும் வழிதான் நிதானங்கள் நிறைந்த முடிவுகள் எடுக்க தகுந்து இருக்கும். அவற்றால் தான் உனக்கு புரிந்த உணர்ந்த பாடங்கள் தெளிவாகவும் வாழ்வில் எப்படி நடைபெற வேண்டும் என்று உனக்கு புரியும். அறிவுரையாய் உன் தந்தை சொல்கிறேன் என்று நினைக்கிறாய் அல்லவா? அறிவுரை எதற்கு என்று தெரியுமா? உன் கண்கள் திறந்திருக்கலாம். ஆனால் கஷ்டம் என்று வந்தால் உன் கண்கள் எண்ணத்தால் மறைக்கப்பட்டு மூடிக்கொள்கிறாய். அதனால் உன் கண்களை திறக்க வைக்க நான் முயல்கின்றேன். கஷ்ட காலத்தில் கண்ணில் இருக்கும் பார்வை தெளிவு பெறாது. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள நிதானங்கள் தேவைப்படாது. அப்போது நீ பார்வை இழந்து இருக்கும் போது என் வார்த்தைகளால் உனக்கு ஒளி தருகிறேன். என் அறிவுரையின் வாயிலாக. சரியா? இப்போது புரிகிறதா என் அறிவுரையின் நோக்கம் எதற்காக என்று? என் பிள்ளை, நீ உன் அப்பா மேல் உனக்கு உரிமை இருக்கிறது. சண்டையிடவும் கோபப்படவும் இறுதியில் உன்னை சமாதானம் செய்து உன் முகத்தில் புன்னகையை பார்த்து அப்பா, நீங்கள் என் நல்லதிற்காக செய்துள்ளீர்கள் என்ற சொல்லாய் என்பது எனக்கு தெரியும். என் பிள்ளை என்னிடம் அடம் பிடிக்கும், கோபப்படும், சண்டையும் இடும். அதேபோல் அழும், சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தும். பிள்ளை என்றால் தன் தாயிடம்தான் இப்படி நடந்து கொள்ள முடியும். நீ உன் துவாரகாமையின் தாயிடம் நடந்து கொள்கிறாய். உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது. உன் அழுகையிலும் என் கண்ணீரும் இருக்கிறது. உன் சண்டையில் என் மேல் நீ கொண்ட தாயின் உரிமை இருக்கிறது. அடம் பிடிக்கும் போது உனக்கான பக்குவத்தை, நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் என்றும், உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று பொறுப்பு உன் அனைத்துமாய் விளங்கும் உன் சாய்தேவா ஆன இந்த துவாரகாமையின் தாய்க்கு தான் உள்ளது. இதற்கு உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன். அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை மாற்றவே, நல்ல வழியில் என்பதற்காகவே அது பொருந்தும். விரைவில் உன் வாழ்வில் அற்புதம் நடக்கும்.
பறவையாய் வானத்தில் சிறகுகளாய் சுதந்திரமாய் பறந்த உன்னை இன்று சிறகு இல்லாமல் கூண்டில் அகப்பட்டு கிடக்கும் உன்னை காணும்போது என் மனம் வலிக்கிறது. இனிமேல் வானத்தில் நீ சிறகு விரித்து பறக்கப் போகிறாய். அந்த அளவிற்கு உன் நிலைகள் மாறும். அதற்கான முன்னுதாரணமாய் உன் மனதில் நான் ஏற்படுத்திய மாறுதல்கள் நீ உணர ஆரம்பித்து விட்டாய். நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் முடியப் போகிறது. என் ஆசீர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது. நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வந்து விழப்போகிறது. கண் விழித்து எழுந்து அந்த ஆச்சரியத்தை நீ காண்பாய். உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். இதற்கான அறிகுறிகளை நான் உனக்கு தெரிவித்து வருகிறேன். காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நடக்கும். நான் உன்னுடன் இருக்கும்போது கவலை எதற்கு பிள்ளையே? நீ அதிகாலையில் எழுந்து எனக்கு விளக்கேற்று. உன் விதியை நான் மாற்றுகிறேன். அனைத்தையும் சரி செய்யத்தான் நான் உன்னிடம் வந்துள்ளேன். அதனால் எப்போதும் மனவேதனை அடையாதே. நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் செல்ல பிள்ளை. உன் தலையில் மகுடத்தை நான் சூட்டுவேன். இது என் சத்திய வாக்கு. ஒரு நாள் உன் கஷ்டம் தீரும். அது நாளையே கூட இருக்கலாம். என் மீது நம்பிக்கை வை பிள்ளையே. நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழும் காலம் இதோ ஆரம்பித்து விட்டது. யாகத்தில் எரிகின்ற தீ போல் உன் முந்தைய கர்மவினை என் நாமத்தை உச்சரி. என் நாமமே உனக்கு பாதுகாப்பு கவசமாயிருக்கும். அதை தாண்டி வேறு எதுவும் உன்னை அண்டாது. முட்களால் குத்தி காயப்பட்டது உன் பாதம். இனிமேல் மலர் போல் நடக்கப் போகிறாய். நீ ஒரு காரியத்திற்காக போகிறாய் என்றால் உனக்கு முன்னரே சென்று உன் தேவையை பூர்த்தி செய்து காரியத்தை முடித்து வைத்து இருப்பேன். அதனால் நீ மகுடமாய் உயரப்போகும் காலம் வந்துவிட்டது. நீ தேடி அலைந்தது எல்லாம் இனிமேல் உன் கையில் வந்து சேரும். சுற்றியுள்ள சூழ்நிலை உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் அவைகள் உன்னை காயப்படுத்தாது. நான் உன்னை காப்பாற்றுவேன். வீணாய் உன் நிம்மதியை தேவையில்லாத விஷயங்களுக்காக தொலைத்து கொள்ளாதே. உனக்கு வரவேண்டிய நேரத்திற்கு எல்லாம் நல்லபடியாக வந்தடையும். அதற்கான காலமும் நெருங்கிவிட்டது. ஏக்கங்கள் கொள்ளாதே. அது உன்னை வெறுமையாக்கிவிடும். நமக்கென்று நம் சாய்தேவா தரும் எல்லாம் நல்லதுக்கே. சில விஷயங்கள் நடக்க தாமதமானாலும் அதற்கென்ற காரணம் நமக்கு நல்லது மட்டுமே இருக்கும். நல்லது என்ற விஷயம் கிடைக்க தாமதமாகலாம். ஆனால் உனக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். என் கையில் இருந்து ஆசி பெற்று சந்தோஷமாக வாழ்வாய். உன் வாழ்க்கையில் மழை அடித்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வதென்று அறியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கிறாயா? ஒதுங்கக்கூட இடைவெளி இல்லை என கண்ணீர் வழிகின்றது என்று வருந்தாதே. உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் மறையப் போகிறது. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்பமாக வாழ்வாய். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன். எனது பரிபூர்ண அருளுமாசியும் உனக்கு எப்போதும் உண்டு. ஓம் சாய்ராம்.